கணேஷ் வணக்கம். வணக்கம் கணேஷ், இந்த வழக்கின் பின்னணி குறித்து சொல்லுங்க கணேஷ். கெயில் நிறுவனம், மத்திய அரசின் கெயில் நிறுவனமானது கேரளாவிலிருந்து கர்நாடகா வரையில் எரிவாயு குழாய்களை பதிக்கும் ஒரு திட்டத்தை தொடங்கியது. இந்த திட்டத்திற்கான அந்த எரிவாயு குழாய்கள் என்பது தமிழ்நாட்டில் சேலம், கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் வழியாக அந்த எரிவாயு குழாய் என்பது செல்கிறது. அந்த எரிவாயு குழாய் பதிப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக அவர்கள் கோரியிருந்தார்கள். இதனை பல்வேறு விவசாய அமைப்புகள், பசுமை தீர்ப்பாயம் போன்ற பல்வேறு அமைப்புகள் இதனை எதிர்த்தன. இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு இடைக்கால தடை விதித்திருந்தது. அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் கெயில் நிறுவனம் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அந்த வழக்கில் தான் தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை டெல்லியில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் மனோஜிடம் கேட்கலாம். மனோஜ், தற்போது வெளியாகி இருக்கும் இந்த தீர்ப்பு பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், அதாவது உச்சநீதிமன்றமானது தற்பொழுது தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக கெயில் நிறுவனமானது எரிவாயு குழாய்களை பதிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த அனுமதியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு மாற்றுப்பாதை வழியாக, அதாவது நெடுஞ்சாலைகள் வழியாக எரிவாயு குழாய்களை பதிக்கலாம் என்று கூறிய அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. அதோடு விவசாயிகளுக்கு தேவையான 40% தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சந்தை விலையில் 40% இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவானது அங்கு சந்தையினுடைய விலை என்ன, அதனுடைய அடிப்படையில் அந்த அனைத்தையும் ஆராய்ந்து அவற்றை கூற வேண்டும். இது மட்டுமல்லாது தமிழக அரசுக்கு கெயில் நிறுவனத்தினுடைய பாதையை மாற்றக்கூட எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஏனெனில் இது ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், மனோஜ், தற்போது இந்த வழக்கை பொறுத்தவரையில் மனுதாரர்கள் தரப்புல என்ன சொன்னாங்க, எதிர்த்தரப்புல என்ன சொன்னாங்க, வாதங்கள் எப்படி இருந்தது? கணேஷ், அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு தான் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்திருந்தது. ஏனெனில் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த கெயில் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டது. அதை எதிர்த்து தமிழக அரசானது மேல்முறையீடு தாக்கல் செய்தது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய விளைநிலங்கள் வழியாக ஒரு எரிவாயு குழாய்களை பதிக்கும் பொழுது அந்த விளைநிலங்கள் முழுவதுமாக பயனற்று போய்விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவ்வாறு பயனற்று போய்விட்டால் விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். எனவே அவற்றை அனுமதிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கெயில் நிறுவனத்தினுடைய சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அந்த விளைநிலங்கள் மீண்டும் பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு பயன்படுத்தப்படும் பொழுது அங்கு எந்த விதமான விவசாயத்தையும் அவர்கள் மேற்கொள்ளலாம். எனவே அதனால் அவர்களுக்கு எந்த விதமான இழப்புகளும் வராது என்று தெரிவித்தார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றமானது இந்த திட்டமானது தயாரிக்கப்பட்ட பொழுதே எதற்காக தமிழக அரசு அதற்கு தடை விதிக்கவில்லை, அப்பொழுது அனுமதி கொடுத்துவிட்டு இப்பொழுது அதனை எதிர்ப்பது ஏன், இதில் வாக்கு வங்கி அரசு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுப்பியது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது திட்டமானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், இது பற்றி அங்க இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பினர், அதாவது இந்த கெயில் நிறுவனத்தின் திட்டத்திற்கு எதிராக அங்கு வாதிட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய முதல்கட்ட ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது? அதாவது கணேஷ், தற்போது இந்த விவசாயிகள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், எங்களுடைய நிலங்களில் பாதி அளவிற்கு அந்த எரிவாயு குழாய் பதிப்பதற்கே போய்விடுகிறது. அவ்வாறு போகும் பொழுது எங்களால் தொடர்ந்து அந்த விவசாயத்தை மேற்கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம். அது மட்டுமல்லாது இவர்களுடைய இந்த இழப்பீடு என்பதும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அவ்வாறு இழப்பீடு கொடுக்கப்பட்டாலும் கூட மீண்டும் அந்த விவசாய நிலத்தினுடைய சந்தை விலையானது அடிமாட்டு விலைக்கு சென்றுவிடாத மிகவும் குறைந்துவிடும். எனவே எதிர்காலத்தில் அதனை விற்க முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டுவிடும். எனவே இந்த திட்டம் அங்கு அனுமதிக்கப்பட்டால் அது முழுக்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் முழுவதுமாக பாதித்துவிடும். எனவே அதற்கு அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் வாதங்களை எடுத்து வைத்தோம். ஆனால் ஏற்கனவே இந்த ஒரு திட்டமானது தமிழக அரசினுடைய அனுமதியோடு தான் துவங்கப்பட்டதாகவும், அவ்வாறு துவங்கப்பட்ட பொழுது தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்காததால் உச்சநீதிமன்றம் அந்த விவகாரத்தை கருத்தில் கொண்டு தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்பது இந்த விவசாயிகளுடைய பார்வையாக இருக்கிறது. கணேஷ், இன்றைக்கு தீர்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான வழக்கின் பின்னணி பற்றி சொல்லுங்கள். கணேஷ், அதாவது கடந்த 2011ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் இந்த கெயில் நிறுவனம் மூலமாக தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் வழியாக எரிவாயு குழாய்கள் பதிப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் கொடுக்கிறது. ஆனால் விவசாயிகளுடைய கரும் போராட்டத்தினுடைய காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நபர் கொண்ட அமர்வின் முன்பாக வழக்கு தொடரப்படுகிறது. அந்த நீதிபதி அந்த திட்டத்திற்கு தடை விதிக்கிறார். ஆனால் அதனை எதிர்த்து கெயில் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 பேர் கொண்ட அமர்வுக்கு வழக்கை மாற்றுகிறது. அவ்வாறு மாற்றும் பொழுது தமிழக அரசு ஒரு உத்தரவை போடுகிறது. அதாவது கெயில் நிறுவனமானது
விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய்களை பதிக்க கூடாது, அதற்கு மாறாக தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக பதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் அந்த உத்தரவுக்கு தடை விதித்ததோடு கெயில் நிறுவனமானது தொடர்ந்து விவசாய நிலையங்கள் வழியாக தங்களுடைய விளைநிலங்கள் தங்களுடைய எரிவாயு குழாய்களை பதிக்கலாம் என்று அனுமதி. மனோஜ், உங்களுடைய தகவல்களை தொடர்ந்து கேட்பதற்கு முன்பாக சற்று இணைப்பில் இருங்கள். தற்போது நம்மோடு தொலைபேசி இணைப்பில் ஈரோட்டில் இருந்து மதிமுக முன்னாள் MP கணேசமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கணேசமூர்த்தி. இந்த வழக்கில் கெயில் நிறுவனத்திற்கு சாதகமாக தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதே போல சந்தை விலையில் 40% இழப்பீடாக தருவதாக கெயில் சொல்லியிருப்பதையும் உறுதி செய்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? வணக்கங்க. இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற பெரும் அநீதி. ஒன்று, விவசாய விளைநிலங்கள்ல கெயில் நிறுவனம் பதிக்க வேணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க அந்த இப்போ கொச்சின்ல இருந்து பெங்களூர் போறக்கூடிய அந்த வழித்தடத்தை எடுத்து பாத்தீங்கன்னாவே இதை விட நீங்க அந்த நெடுஞ்சாலை வழியா போறது இதை விட தூரமும் குறைவு. மற்ற இனிமேல் புதிய இணைப்புகள் கொடுப்பதற்கு அதுதான் சாத்தியமான இடங்கிறது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனா நீதிமன்றத்திற்கு இது சரியா எடுத்து சொல்லப்படவில்லையோ அல்லது நீதிமன்றம் இதை உணரவில்லையோ தெரியல, இப்படி ஒரு தீர்ப்பு தந்திருக்காங்க. சந்தை மதிப்பை விட 40% என்ன? இது ஒரு விவசாயிகளுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும்? சந்தை மதிப்பில் இருந்து 40% தான் கொடுக்க முடியும் கெயில் சொல்லுமையானால் இதை விட மோசமான ஒரு பாதிப்பு விவசாயிகளுக்கு வேற வர வாய்ப்பே இல்லை. இது விவசாயிகள் எதிர்கொள்வார்கள். இதற்கு அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி முன்னெடுப்பதாக இருக்கிறீர்கள்? அடுத்த கட்ட திட்டம் என்ன? இது நான் தனியா சொல்வதை விட எல்லாரும் கலந்து கொண்டு சொல்லுவோம். அதனால நிச்சயமாக இது சட்ட ரீதியாகவும் அதே மாதிரி பொதுமக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போராட்டங்கள் மூலமாகவும் நிச்சயமாக இந்த போராட்டம் தொடரும். கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் விளைநிலங்கள் வழியாக இந்த எரிவாயு குழாய் பதிக்கப்பட இருக்கிறது. மரங்களை வெட்டுவதற்கும் தடை விதித்ததாக தெரியவில்லை. இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த 7 மாவட்டங்களில்? சாதாரணமாக அந்த வரைபடத்தை பார்த்தா வரக்கூடிய திசையை பார்த்தீர்களேயானால் அந்த விவசாயிகளுடைய நிலத்திலே அவர்களுடைய நிலத்திலேயும் இடையிலே தான் வருகிறது, செங்குத்தாகத்தான் வருகிறது. செங்குத்தாக இரண்டையும் பிரித்து விட்டால் ஒரு பகுதியிலிருந்து தண்ணீரை அவருக்கு ஒரு கிணற்றில இருந்த தண்ணீரை அடுத்த பகுதிக்கு எடுத்து செல்வதற்கு கூட முடியாது. அதை விட என்ன மோசமான பாதிப்பு விவசாயிகளுக்கு வரும்னா, அந்த பதிக்கப்படுகிற குழாயில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால் அது பொறுப்பு விவசாயிங்கிறான். சட்ட திருத்தம் இடையில கொண்டு வந்தாங்க. அந்த மூலமாக பாதிப்பு விவசாயிகளுக்கு சொல்கிற போது யாரோ போடுற குழாய்க்கு இவன் ஒரு காவலாளியா இருக்கணும். அதுல ஏற்பட்டு விட்டால் எந்தவித பாதிப்புகளையும் அதற்குரிய தண்டனையும் ஏற்க வேண்டி வரும். ரொம்ப கொடுமையான தண்டனை ஏற்க வேண்டி வரும். இதை விட ஒரு கொடுமையான பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்பதற்கு வாய்ப்பில்லை. இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை கலந்து யோசித்து நிச்சயமாக எதிர்கொள்வோம். எந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில், இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது, இந்த நிலைமையில இந்த திட்டத்தை தவிர்ப்பதற்கோ அல்லது இதிலிருந்து தப்பிப்பதற்கோ விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன? மேல்முறையீடு போலாம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தப்பிப்பதற்கு அரசாங்கங்கள் ஏதேனும் இதில் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி நம்ம செய்யலாம். நன்றி திரு கணேசமூர்த்தி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மனோஜிடம் தொடர்ந்து பேசலாம். மனோஜ், இந்த வழக்கின் பின்னணி பற்றி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், தொடர்ந்து சொல்லுங்கள். அதாவது கணேஷ், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது கடந்த 2013ஆம் ஆண்டில். அப்பொழுது அவர்கள் தெரிவித்த விஷயம், சென்னை உயர்நீதிமன்றமானது கெயிலுடைய கோரிக்கையை ஏற்று அந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் அந்த திட்டமோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளை நிலங்கள் வழியாக செல்கிறது, அது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கெயில் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 685 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3000 கோடி ரூபாய் தான் இந்த திட்டத்தினுடைய மதிப்பு. அவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு ஒரு திட்டத்தை கைவிட முடியும்? அது மட்டுமல்லாது உரிய இழப்பீடு அந்த திட்டமானது உரிய முறையில் மேற்கொள்ளப்படுகிறது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் கெயில் நிறுவனம் இந்த திட்டத்தை துவங்கி இருக்கிற என்றெல்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவற்றை ஏற்கனவே விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்தை அப்படியே நிறுத்தி, அதாவது ஆரம்பிக்காமலும் நிறுத்தாமலும் இருக்குமாறு ஒரு ஸ்டேட்டஸ் கோ என்று சொல்லக்கூடிய தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று அனுமதி அளித்திருந்தது. அவற்றினுடைய இறுதி வாதம் தான் இன்றைக்கு நடைபெற்றது. இவருடைய காரசாரமான வாதங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றமானது அந்த திட்டத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. கணேஷ்,
இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கின்றன? அது பற்றி அங்க இருக்கக்கூடிய எதிர்மனுதாரர்கள் என்ன சொல்றாங்க? கணேஷ், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு வந்துவிட்டால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதியானது. ஆனால் 2 வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் அந்த 2 வாய்ப்புகளிலும் வழக்கறிஞர்கள் நேரடியாக ஆஜராகி வாதிட முடியாது. முதலாவது வாய்ப்பு, இந்த வழக்கில் நம்முடைய தமிழக அரசுடைய சார்பில் இருந்தோ அல்லது விவசாயிகளுடைய சார்பில் இருந்தோ சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்யலாம். ஒருவேளை சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டால் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியும். இதற்கிடையில் மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை மாற்ற கோரிய மனு தாக்கல் செய்யலாம். ஆனால் அது தீர்ப்பில் ஏதேனும் சில விஷயங்களை மட்டுமே மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த திட்டத்திற்கே தடை விதிப்பதற்கு ஒரு வழிவகுக்காது. எனவே தற்பொழுதைய சூழ்நிலையில் சீராய்வு மனுவையும் மறுசீராய்வு மனுவை மட்டுமே தமிழக அரசோ விவசாயிகளோ தாக்கல் செய்ய முடியும். ஆனாலும் அவை உரிய பலனை அளிக்காது என்பதே இங்கு இருக்கக்கூடிய சட்ட நிபுணருடைய கருத்தாக இருக்கிறது. கணேஷ், மனோஜ், இந்த வேளையிலே உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் முழு விவரங்களை விரிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கணேஷ், அதாவது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய்கள் பதிப்பதற்கு கெயில் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. கொச்சியிலிருந்து மங்களூர் வரைக்கும் இந்த எரிவாயு குழாய்களை கெயில் நிறுவனமானது எந்தவித தடையுமின்றி பதித்துக் கொள்ளலாம். இதற்கு இடையில் அந்த பதிக்க வேண்டிய பாதையை மாற்ற கோரி தமிழக அரசு எந்தவிதமான உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது. அவர்களுக்கு அதற்கு எந்தவிதமான அதிகாரமும் கிடையாது.